கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழியில் ராஜாக்களுக்கு முன்னால் அவன் நிற்பான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவனுக்கு கொடுத்த வேலையில் ஒழுக்கமாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன், எச்சரிக்கையாக இருக்கிறவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே நிற்காம? நீசர்களுக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான். இப்போ தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் எப்படி வாழ்வான் என்றதை இந்த வசனம் நம்மளுக்கு விளக்குது இல்லைங்களா? இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்பில் அவன் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அது நேர்த்தியாக உண்மையாக செய்தான்னா அவன் என்ன செய்வான்? அவனுடைய மேல் அதிகாரினால் பாராட்டப்பட்டு, பரிசுகள் வழங்கப்பட்டு, பதவி உயர் செய்யப்பட்டு அவன் எங்கே போயிருப்பான்? ராஜாக்கள் மத்தியில் பாராட்டுக்குரியவனாக நிற்பான். சரியா? ஆனால் அதே மனுஷன் ஜாக்கிரதை இல்லாமல் ஏனோ தானோண்டு பார்த்தான்னா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? கீழே குற்றவாளியாகி, புரியுதா? நீ இன்னும் தப்பு செஞ்சுட்ட, அந்த தப்பின் பிரகாரம் உனக்கு தூக்கு தண்டனை, அல்லது இந்த கற்பழிப்பு கேஸில் நீ கேட்ட, அதனால் உனக்கு சாகு வரைக்கும் சிறைவாசை என்று சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? தீர்ப்பு சொல்லிட்டு போலீஸுக்காரங்கிட்ட கொடுத்துட்றாங்க. போலீஸ் அப்போ அவன் வேலையில் என்ன இல்லை? ஜாக்கிரதை இல்லை.